இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. டர்ன் வித் மீ டு செகண்ட் கிங்ஸ் 2 ராஜாக்களுக்கு போயிடுவோம். இன்றைக்கி உங்களுடைய லைஃப்பில் பிரதர் சிஸ்டர் நான் சொல்கிறேன், யூ நீட் டு க்ரோ இன் த லார்ட். இஃப் யூ டோன்ட் க்ரோ, யூ வில் ஒன்லி லிவ் பை சான்ஸ். You will only be at the mercy of some wind and you will be drifting like a dry leaf. You will not steer your life. புரியுதா நான் சொல்கிறது? ரொம்ப இங்கிலீஷில் சொல்லிட்டு எதாவது குழப்பமாயிடுச்சா? காஞ்சி போனையால் காற்று தூசி அடிச்சா உசுன்னு பறக்குது, இப்படி போகிறது தான் மூமெண்ட்டு. நீ அதை ஒரு கேப்டன் மாதிரி ஓட்டணும் வித் த டைரக்ஷன். இதுதான் ஆண்டவருக்கு நமக்கு உதவியாக்குற தேவன். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு ஊழியக்காரர், அவர் பேர் எலைஷா. அவருக்கு ஒரு தலைவர் இருந்தார், அவர் பேர் எலைஜா. எலைஜா வந்தார்னா அந்த ஊரே நடுங்குது. வானத்துலேருந்து அப்படியே அக்னி வந்து இறங்குது. பால் தீர்க்கதரிசி எல்லாத்தையும் கோழித்தலை மாதிரி வெட்டி தூக்கி போட்டான். பயங்கரமான ஆள். இவருக்கு பணிவிடை செஞ்சது எலைஷா. அவர் கேட்டது, எனக்கு 2 மடங்கு அபிஷேகம் வாங்கிட்டு ஒரு வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது. இவர்கிட்ட ஒரு ரகசியம், ஒரு சின்ன சாப்டர் தான். அந்த சாப்டரில் ஒரு 4 வசனம் தான். அதுலேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 ராஜாக்கள் 6:15. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அவன் ஃபஸ்ட்டு வார்த்தை மார்க் பண்ணிங்க, ஐயோன்றான். என்ன வார்த்தை? ஐயோ ஆண்டவரே, முடிஞ்சிச்சுடா கதை. ஐயோன்னா என்ன அர்த்தம்? ஹெல்ப்லெஸ். என்ன பார்த்தார் அவர்? காலங்காத்தில் எழும்பிட்டார். யார்? அவருடைய சர்வெண்ட்டு. பார்த்தா இவங்க தலைவரை கைப்பற்றுறதுக்கு, அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சேனை ஆர்மி வந்துக்குது. ஹார்ஸ் சேரியட்ஸ் எல்லாம் சுற்றி போட்டுக்கிறாங்க. And when the servant of the man of God was risen early and gone forth, behold, a host encompassed the city, both with horses and chariots. And his servants said unto him, Alas, alas, my master, how shall we do? மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ணுறது? இதுதான் எக்ஸ்பிரஷன். இது ஒரு சங்கட்டமான ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு லைஃப்பில் எல்லா சூழ்நிலையுமே திடுக்குன்னு ஆகிற மாதிரி தான் வரும் சார். அதான் லைஃபு. சில சமயம் திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு வியாதின்றாங்க. அதுக்கப்புறம் தலை சுத்தம். என்ன ஆக போதோ? இதுக்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன் வேறு நீங்கள் கேதர் பண்ணிவிடுவோம். கூட வேலை செய்கிறவங்க அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இதுனா அது, அதுனா இதுன்னு எல்லாம். பாதி டாக்டருங்க, நீங்களே பாதி டாக்டர் ஆகிருப்பீங்க கூகுளில் சர்ச் பண்ணி. அது இன்னொரு பக்கம். கான்ஃபிடென்ஸ் எங்கே போச்சு? காணாமல் போயிடுச்சு. என்றைக்கோ கற்பனை தலை விரிச்சு ஆடுது. இப்போ நான் சொல்கிறது கவிதை இல்லை, இதெல்லாம் ப்ராக்டிக்கல் தானே. எல்லாருக்கும் இந்த பயம்லாம் போயிருக்குங்களா? இது நார்மலுங்க, இது நார்மல். இது அப்படி இருக்கிறது நார்மல். ஆனால் ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, என்ன சூழ்நிலை வந்தாலும் ஃபியர் நாட். ஃபஸ்ட் திங், டோன்ட் ஃபியர். அதை புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் ஃபியர் நாட் இல்லை. புரியவே தேவையில்லை சார், ஃபியர் நாட். I don't need to understand. When you try to understand only, you lose your brains. அப்போ எல்லாத்துக்கும் முன்னால், before anything could happen, I don't need to fear. Identify fear and say, reject. This fear must not be there. Whatever, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வருது பார்த்தீங்களா? எல்லாத்தையும் நமக்கு புரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம்மா, அதுதான் நம்முடைய தீமையான சக்தி. அந்த ஏவாள் போய் விழுந்துச்சு பாருங்களேன். அதுக்கு காரணமே என்னன்னா, அந்த லாஜிக்கலாக பேசிட்டு தான் ட்விஸ்ட் ஆச்சு. அது ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. இன்றைக்கி நம்முடைய ஃபெய்த்துக்கு பார்த்திங்கன்னா, உன்னுடைய ஸ்பிரிட்டில் யூ பிலீவ். அது இன்டெலெக்சுவலி யாரும் கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை, முதல்ல இருக்குது. அது இன்டெலெக்சுவலி போல தான் குழப்பம் வருது நிறையா பேர். சிலவங்க அதுக்கு இன்டெலெக்சுவலாக ப்ராப்பர் ஆன்சர் படித்து வச்சுக்கிறனால நம்ம தப்பிச்சுக்குவோம். இது இம்பார்ட்டன்ட். நான் நிறைய பேருக்கு டீச் பண்ணுறேன். யூ must know how to defend your faith, because lot of people are trained to talk nonsense and twist this and that everything. People have lost their faith. உலகத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம லைஃப்பில் எல்லா குழப்பத்துக்கு காரணம் என்னன்னா, இதில் யோசித்து பயந்துடுவாங்க. அதான் அவங்க சொல்கிறாங்க, இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு வாங்க. என்னது?
பாருங்கங்க, நிறைய பேருக்கு கண்ட வியாதிலாம் இருக்கும், அது தெரியவே தெரியாது. அவங்க இன்னும் நிறையா வயசு 100 வயசு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவனாக போய் செக் பண்ணி இல்லாதெல்லாம் கண்டுபிடிச்சி பயந்து ஃபியர் வந்து ஃபியர்லேயே அவன் சாவான். ஒரு பாம்பு கட்சி சாவுறது இல்லையா, பாம்பு கட்சின்ற ஃபியரில் தான் சாவுறாங்களாம். இது நான் படித்ததை உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு ஃபஸ்ட்டு திங் என்ன சொல்கிறார் அந்த ஊழியக்காரன்? ஃபியர் நாட். யோ என்ன ஆகுது, ஆர்மி வந்துருக்குதுன்னு இவன் கன்வின்ஸ்டு மைண்ட் வந்துச்சு, அவ்வளோதான். இவர் ஒண்டியாகிறாரு. இவர் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு, சுற்று போட்டாங்க. என்ன ப்ராப்ளம் தெரியுமா உங்களுக்கு? இந்த எதிரிக்கு வந்து இஸ்ரேல் இந்த ஜனங்களை வந்து அட்டாக் பண்ண வந்தால் இந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுறான்னா, ராஜாட்ட சொல்கிறான், இந்த ஏரியாவுக்கு போகாத, அவனுக்கு வந்து அங்கே கேம்ப் பண்ணியிருக்காங்கன்னு அங்கே போக மாட்டான். 2-3 வாட்டி ஆனவனா அந்த எதிரி சொல்கிறான், நமக்குள்ளே இருக்கிறவனோ நம்ம காட்டி கொடுக்குறானேன்னு ஒன்று. அவன் ஒருத்தர் சொல்கிறான், இல்லை சார் அவனும் காட்டி கொடுக்கல, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, உன் பெட்ரூமில் நீ ரகசியமாக பேசுறது கூட அங்கே சொல்லிடுறாரு. அவர் எங்கே இருக்கிறாரு? தோத்தம்ன்ற ஊர். அனுப்புடா ஆர்மியை போய் அவனை பிடிச்சி எடுத்துட்டு வான்னு சொல்லி தான் இவரை பிடிக்க வந்திருக்காங்க. இதுதான் பேக்ரவுண்ட் ஸ்டோரி. ஆனால் 1 மேன் ஆர்மி மேன் எப்படி நிற்கிறார் பாரு அங்கே. இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு பைபிளில் எழுதிக்கல, நீயும் அது மாதிரி இருக்கணும்னு தான். எலியா இருந்தார் சார், ஆபிரகாம் இருந்தார் சார். நான் இப்படி தான் இருப்பேன்னா அப்போ நீ பிச்சைக்காரனாகவே இருப்ப. நீ அந்த மாதிரி ஆகணும், நீ ஒரு வீரன் ஆகணும். ஏன் அவர் என்ன சொல்றார்? லெட் த வீக் சே ஐ ஆம் ஸ்ட்ராங், லெட் த புவர் சே ஐ ஆம் ரிச். நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து ரொம்ப கரப்டாக இருக்குது. பைபிள் படித்து ஞானம் வர போல உனக்கு வாழ்க்கையில் வந்து impossible will become possible in your life. You will be a go-getter. You will see miracles happen. You will get a miracle mindset. சொல்லுங்க, என்ன சொன்னேன் இப்போ? miracle mindset. At any state of your condition you must have a miracle. கடைசி நேரத்தில் கடவுள் அற்புதம் செய்வார் அப்படின்னு குருட்டு நம்பிக்கை இல்லை, ஒரு நம்பிக்கை, அவரை அறிந்தது நிமித்தம் இருக்கிற நம்பிக்கை. அது மாதிரி ஆண்டவர் அறிஞ்சவங்களுக்கு என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் ஆண்டவர் செய்வார். When you know you have a God who does wondrous things, impossible is possible, you will become a person who look forward to walk in the supernatural, and supernatural become natural in your life. It will become a way of life. நீங்க சொல்ல தேவையில்ல சார், இது இந்த நூதனமான மனுஷன்டா, இவன் ஒரு வியர்ட் ஃபெல்லோன்னுவாங்க. என்ன வியர்ட் ஃபெல்லோன்னா, உனக்கு நடக்காது ஆனால் எனக்கு நடக்கும், முடியாதுன்னு நீ சொல்லிட்டு தூங்குவேன், நம்ம போய் தட்டுவோம் திறக்கணுவேன். அதுதான் வந்து என்னன்னா மிராக்கிள் மைண்ட் செட். யூ கோன் டு அந்த நான் ரூத் 2:2 சொன்னேன் தெரியுமா, அந்த அம்மா சொல்லுது பாருங்க, நான் போகிறேன் வயல் வழியில் எவன் கண்ணிலையோ தயவு கிடைக்குமோ அப்படின்னு இழுக்குது. யாருன்னு தெரியாது, யார் கண்ணிலையோ தயவு கிடைக்கும் அப்படின்னு யாருன்னே தெரியாமல் போதுங்க. இதுதான் மிராக்கிள் மைண்ட் செட்டு. இதுதான் ஃபெயிலியர் மென்டாலிட்டி இல்லாமல் ஃபேவர் மென்டாலிட்டின்னு கற்றுக் கொடுத்தேன். கடவுள் வந்து நமக்கு எதாவது செய்வார். இது இல்லாதவங்க எல்லாம் அனாதைக. என்ன சொன்னேன்? இந்த மைண்ட் செட் இல்லாதவன் எல்லாம் அனாதையாக தான் வாழ்வான். என்னன்னா அவனுக்கு யாரும் இல்லை, அருகதை இல்லை, நான் வேஸ்ட்டு, யார் ஆடோரு அப்படின்னு பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான். ஏங்க உங்கள் அப்பா இருக்கிறாருங்க, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டு, உங்கள் அப்பாட்ட கலர் பென்சில் கேட்கணும். குழந்தை என்ன பண்ணுது, பக்கத்து வீட்டு மாமா ஒருத்தங்கிறான் பாருங்க, மாமா எங்கள் அப்பாட்ட சிபாரிசு பண்ணி எனக்கு ஒரு கலர் பென்சில் வாங்கி கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்டுச்சுன்னா என்ன லட்சணத்தில் இருக்குது? இதுதான் நிறையா பேருடைய ஆவிக்குரிய ஜீவமே. என்ன மாதிரி ஆள் சொல்ல போல நீயே ஜெபம் பண்ணி உங்கள் அப்பாட்ட பேசி நீ அதிசயத்தை காண்பாய். ஆனால் நான் சொல்கிறது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஐ கான்ட் ஹெல்ப் இட். நோ, அட்லீஸ்ட் இவ்வளோ நேரம் என் உயிரை குத்து சொல்கிறேன்ல, கடவுள் பார்க்குறார். உண்மையை சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? நீ என்னை நோக்கி வான்றார், நான் உன்னோட சேர்ந்து அதிசயங்களை செய்வேன். யூ வில் பிகம் அ டைனாமிக் பர்சன். இதுதான் உனக்கு தலைவுள்ள இருக்கிற அறிவு. அந்த ஊழியக்காரன் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ பயமாகுது ஐயோன்னப்போ பயப்படாதேன்றார். ஃபஸ்ட்டு வார்த்தை என்னது? பயப்படாது. ஏங்க உங்கள் வீட்டில் குழப்பம் வருதா, பற்றாக்குறை வருதா, பிரச்சனை வருதா, ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், வாயை பொத்து சொல்லுங்கள், வேண்டாத வார்த்தை பேசாத, பயப்படாத, பயப்படாத. ஏன்? உன் தேவன் செத்து போல, உயிரோடு இருக்கிறார். ஆமாம், உன் தேவன் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கார். யூ டோன்ட் நீட் டு ஃபியர். அண்ட் நவ்
த நெக்ஸ்ட் திங் இஸ், அவர் என்ன சொல்கிறாரு 3வது வசனத்தில்மா 2வது பகுதி, பயப்படாத சொல்லிட்டு நம்மளோடு இருக்கிறவங்க. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, நல்லா பாருங்க. என்ன நான் எப்படி நடக்கிறேன், ஏர்போர்ட்டில் போகிறேன்னா எங்கே போனால் கொஞ்சம் உலகத்தில் எங்கே போனாலும் ஆர்மி கேம்ப்பு எங்கெல்லாம் காட்டுக்குள்ளே இறக்கி விட்டானுங்க. இதெல்லாம் என் அனுபவம். டு நோ தட் யூ ஆர் த மெஜாரிட்டி. என்னங்க சொன்னேன், நம்ம யார், அவங்கள காட்டிலும் ஜாஸ்தி. இந்த அறிவு எப்போ வரும் சொல்லுங்க, உட்காந்து டியூஷன் எடுத்தால் வருமா? ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ த கான்செப்ட் இஸ் யூ ஹேவ் டு நோ யுவர் செல்ஃப், பட் யூ ஹாவ் அ வெரி புவர் சேட் செல்ஃப் இமேஜ் அபவுட் யுவர் செல்ஃப். உன்னை குறிச்சிருக்கிற படம் இழிவாக இருக்கிறனால உன்னால் செயல்பட முடியாது. அங்கே எதிர இருக்கிற சக்திகளுக்கு உன் தலைவில் இருக்கிறத வச்சு தான் உன்னை பயம் காட்டணும். ஆனால் உனக்குள்ளே நீ வந்து மெஜாரிட்டின்னு போல எல்லாமே இடம் கொடுக்கும், ஒதுங்கும். நாய் பார்த்துக்கிறீங்களா, நாய்கிட்ட பயந்துட்டு போங்க, அது என்ன பண்ண பயந்துட்டுக்குன்னா அதுக்கு எப்படி தான் மோப்பம் பிடிக்கதா தெரியுது. பயந்தாங்கொல்லி வந்துக்குது, அது வாழெல்லாம் ஆட்டும். தைரியமாக வந்துச்சா ஒரே மிதிக்கிறேன்ற மாதிரி இப்படி போங்க, அது பாட்டுக்கு ஒதுங்கிட்டு போகுது. அதுக்கு தெரிஞ்சிடுது, எப்படியோ டிசர்ன்மெண்ட்டுக்குது. அதுக்கு இவன் வேண்டாம், இவன் வேண்டாம், இதோ ஏமாந்தான் வந்துக்கிறான் வா அப்படின்னு வரும். இட் நோஸ். ஸோ த டெவில் கேன் ரீட் யுவர் ஹார்ட் அண்ட் யுவர் மைண்ட், த சிச்சுவேஷன்ஸ். பயந்து போனால் என்ன ஆகும், நீ பயப்படுறது தான் உனக்கு நடக்கும்னு சொல்லுது பைபிள். என்ன சொல்லு, நான் பயந்ததெல்லாம் எனக்கு ஆயிடுச்சே. ஸோ பயத்துலேருந்து என்ன வரும், ஃபெய்த் வராது. பட் வித் ஃபெய்த், போல்ட்னஸ், திங்ஸ் வில் மூவ். ஃபெய்த் இருந்தானாக மலையவே அகர்ந்து போயிடுமா. ஸோ இப்போ இங்கே இந்த சூழ்நிலையில் பாருங்கள், ஃபியர் பண்ணாதன்றாரு. 2வது, என் கூட இருக்கிறது உலகத்தில் காட்டுற பெருசு. அப்போ நீங்கள் யார், நீங்கள் மெஜாரிட்டியா என்ன சொல்லுங்கள்? யூ ஆர் அ மெஜாரிட்டி ஆர் நாட்? I want to ask you, my sister, I know you are in college. You are a majority in your college. In your office, know that you are a majority. இல்லை சார், அவங்கெல்லாம் இந்த ஊருக்காரங்க, இந்த பாஷக்காரங்க, அந்த ஜாதிக்காரங்க, நான் ஒருத்தன் தான் பொடிசாக உட்காந்துக்கிறேன். இப்படி சொல்லி தான் நீ பொடிசாக போயிட்டுக்கிற. But you know, you walk into any place, you are a majority, but you are not going to brag. You will know. ஒரு ப்ராப்ளம் வர போல் நீ தான் சால்வ் பண்ணுவ. பட் யுவர் அவேர்னஸ் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ உனக்கு வந்து சாத்தான் கிடையாது, நீயே செல்ஃப் டிஃபீட்டிங் லிமிட்டிங் தாட்ஸ் இருக்கிறனால நம்மளே குறுகி போயிடும். கரெக்டாங்க நான் சொல்கிறது? இன்னைக்கு உங்களுக்கு கடவுள் எங்கே தூரத்தில் வச்சுட்டுக்கிறீங்க, ஆனால் உங்கள் கடவுளோட நெருக்கிறதுக்கு என்ன ஈஸியான காரியம், இதை சொல்லி கொடுக்குறது நான் ரெடி. ஆனால் ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது. இன்றைக்கி சொல்கிறேன் கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் பாவத்தை மேற்கொள்ளணுன்றது கண்டிப்பாக. பாவத்தில் இருந்தால் குற்ற மனசாட்சி இருக்குங்க. ஆம்பளையாள் கேளுங்க, எல்லாம் பொம்பளையாளுங்க கேளுங்க, அதுலேருந்து மேலே வரணும். இப்போ பாவத்தை மேற்கொள்கிறதுக்கு முன்னால் பாவத்தில் ஊழ்ந்துட்டே இருப்போம், தெரியுமா நான் சொல்கிறது? திருப்பி விழுவோம், மன்னிப்பு கேட்போம். அந்த ஸ்டேஜில் எப்படி உன்னுடைய ஃபெய்த்து ஹோப் இருக்கணுன்றது கற்றுக்கிட்டு, அது ரொம்ப வேல்யூபிள். அங்கே எனக்கு வெற்றி கிடையாது, நான் வேஸ்ட்டு, கடவுளும் வேணாம் ஒன்றும் வேணான்னு விட்டுட்டு போக முடியாது. ஆனாலும் 100 வாட்டி விழுந்தாலும் 100வது வாட்டி ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார்னு வச்சுக்கிறது கிரேட் ஃபெய்த்து. ஆனால் அதுக்கப்புறமாக பாவத்திலேருந்து விடுதலையாக வாழ்வது இன்னொரு அனுபவம். இட்ஸ் ஆல்சோ பாசிபிள். ஆனால் அதை பற்றி யாரும் பேசி நான் கேட்டதில்லை. பரிசுத்தம் அது இதுன்னு சொல்லி சும்மா இருக்கிறோன்னு பயந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், பாவத்தை விழுந்து பல்ட்டி அடிச்சுட்டு திருப்பி குற்ற மனசாட்சியில் விழுந்துட்டு அப்படி இருந்திருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், எனக்கு அது என்னன்னு தெரியும். அதுலேருந்து வெளியே வந்ததும் தெரியும். ஆனால் வெளியே வந்தது சொல்ல போல் எல்லோரும் ஹல்லேலூயான்னு சொல்லுவாங்க. விழுந்துட்டு பல்ட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்கள், அதுதான் ரொம்ப ப்ரெஷியஸ் டைம். அங்கே வந்து அவனுடைய ஃபெய்த், கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, நான் போயிட்டேன், நான் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தற்கொலை மாதிரி ஆகிடக்கூடாது. அங்கே வந்து அவனுடைய ஃபெய்த் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு ஹோல்ட் ஆன் டு காட். நான் எதுக்கு சொல்கிறேன், இந்த ஸ்டேஜஸில் நீங்கள் இருப்பீங்க. யூ நீட் ஹெல்ப் டு க்ரோ க்ளோஸ் டு த லார்ட் டு பிகம் லைக் திஸ். அதுக்கு தான் ஐ வாண்ட் டு கிவ் மை டைம். ஐ வாண்ட் டு பில்ட் யுவர் லைஃப். இஃப் யூ ஆர் சீரியஸ்லி ஸ்ட்ரகிளிங், தப்பாக யோசிக்காதுங்க. என்னை யாரும்
என்னை வந்து ஒரு குறைவாக யோசித்துருவாங்க, என்னை இழிவாக யோசித்துருவாங்க, என்னை மரியாதை இல்லாமல் யோசித்துருவாங்கன்னு நினச்சிட்டு உதவி வாங்காமல் போயிடாதுங்க. we all need overcoming life. அது வந்தால் தான் அந்த ஒரு 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 கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு திமிர் வரும். இந்த மாதிரி பைபிளில் இல்லாத வார்த்தைலாம் சொல்கிறேன். கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு திமிர் இருக்கணுங்க. அப்போ தான் சாத்தான் நான் அப்படியே தூரத்தில் அப்படியே போயிடும். ஐயோ அது அவன் வரான் சகட்டமான ஆள், அப்படியே போயிடலான்னு போயிடும். யூ நீட் தட் போல்ட்னஸ், யூ நீட் a little bit of bragging. ஸோ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, குற்ற மனசாட்சியிலேருந்து வெளிவந்து கர்த்தர் உன்னை எப்படி நீதிமானாக வைத்திருக்கிறார். நீதிமான் என்றைக்கோ ஆக போகிறதில்ல, இன்றைக்கே இருக்கிறது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான், என்னுடைய ஊழியம் தான். ஸோ யூ வில் வாக் இன் தட் டெலிவரன்ஸ் அண்ட் வாக் இன் விக்ட்ரி, வாக் நோயிங் ஹூ யூ ஆர். நான் யாருன்னு தெரியலன்னா, நான் சரியில்லை பிரதர், நான் ஒரு பாவி பிரதர்ன்றவனுக்கு இந்த சமாச்சாரம் ஒன்றுமே நடக்காது. அவன் பிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பான். ஆண்டவரே என்ன பண்ணிங்க, ஆண்டவரே என்ன மன்னிங்க, ஆண்டவரே தயவுசெய்து இறங்குங்க, ஆண்டவரே நான் இனிமேல் நல்ல பையனாக இருக்கிறேன், ஆண்டவரே. இப்படி எத்தனை வருஷம், 5 வருஷமா 10 வருஷமா. பட் யூ மஸ்ட் கம் டு அ லெவல் வேர் யூ பிகம் அ பார்ட்னர் வித் காட். என்னங்க பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன்ல என்னது, பார்ட்னர் வித் காட். நானும் காடும் ஒரு டீமு. அந்த கெத்து வரப்போல அவன் சொல்கிறான், என் கூட இருக்கிறது ஆண்டவர், எப்பேற்பட்ட ஆண்டவர். இவன் வச்சுக்கிறான் என்னத்த, கழுதையும் குதிரையும் வச்சுக்கிறான், அவ்வளோதானே, பிரச்சனை இல்லை. இன்றைக்கி சில காரியம் நான் சொன்னால் நீங்கள் டைஜஸ்ட் பண்ணுங்களான்னு தெரில. இன்றைக்கி நான் தம்பிமாருங்கிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்க போல சொன்னேன், இதே தீர்க்கதரிசி அவன் மோசமானவன் சொல்லுவேன், நல்லவனா சொல்லுவான்னு தெரியாது. ஒரு பட்டணத்துலேருந்து கடந்து வராரு பெரிய காரியம்லாம் செஞ்சுட்டு. அப்போது குட்டி பசங்க மொட்டை தலைன்னு கிண்டல் பண்ணுறாங்க அவரை. உடனே இந்த தீர்க்கதரிசி, நான் தான் வயசான தாத்தா, இவெல்லாம் பொடி பேர பசங்க, ஐ லவ் யூ சொல்ல சபிக்கிறான் மனுஷன். இவன் கெட்டவன் சொல்லாதுங்க, இவன் லெவல் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் எல்லாரையும் ஒரே லெவலில் போட்டு மாட்டிக்கிறாங்க. அவனுடைய உறவு, அவனுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற கனெக்ஷன் வேறு. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான்றாரு. ஆனால் இவர் கதை வேறு. இவர் கதை ஏன் வேறன்னா, இவர் சபித்த உடனே காட்டிலேருந்து ஒரு கரடி வருது. கரடி வந்து எத்தனை பசங்களை கீழ்ச்சி போகுது, 42 பாய்ஸ். ஆண்டவரே உன் ஆளை தொட்டுட்டாங்கன்னு உடனே 42 பேர் வந்து கொசு மாதிரி ஆயிட்டாங்களா? ஆமாம். இதுக்கு மேலே நான் பேசினா உங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிக்கும். இதுதான் ஆண்டவருடைய லவ். ஹி லவ்ஸ் யூ, யூ லவ் த லார்ட். அதுக்கப்புறம் உன் லெவலே வேற. நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்கிட்ட பிறகு ஃபஸ்ட்டு யார் தம்ம அடி வாங்குவாங்க? உங்கள் சொந்தக்காரங்க தான் அடிபடுவாங்க. ஏன்னா உங்களை இலக்காரமாக நடத்துவான். அவனுக்கு வாங்குற அடியை பார்த்திங்கன்னா பாவம், கேர்லெஸ்ஸாக. அவனுக்கு என்ன தெரியும், நேற்று எங்கள் ஊரில் பிறந்தவன் நீ தானேன்னு. ஆனால் உன்னுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட், அந்த பேஷன் யாருக்கும் தெரியாது. நம்ம அமைதியாக இருப்போம். அவங்க வீணாக வந்து 10,000 வோல்ட்ஸ் கரண்ட்டில் சின்ன விரல் தான் வைப்பாங்க. ஆனால் அவங்கள பிடிச்சி இழுத்து கருகி போயிடுவாங்க. கரண்ட்டில் விளையாட முடியாதுல்ல. இதுதான் இது நடக்குதுங்க. ஐ எம் ஷோயிங் யூ. இந்த ஊழியக்காரனுக்கு அப்செட் ஆகிடுறாரு. ஆண்டவர் நாமத்தில் சபிக்கிறாரு. கரடி வருது 2, 42 பாய்ஸ். அந்த 42 பாய்ஸில் அவங்கெல்லாம் ஒரு பெரிய லீடராக இருந்திருக்க வேண்டியது. பட் இந்த ஐஸ் ஆஃப் காட் வாட் இஸ் இட்? வே பண்ணி பார்த்தா இது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. அப்போது இந்த ஆள் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஆகிட்டுக்கிறார். அவருடைய இமோஷன்ஸு ஆண்டவர் மதிக்கிறார். அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டான். அவனை கிண்டலாக பண்ண, நீ எங்கள் ஆளை தொட்டன் அப்படிங்கிறார். டு யூ வாண்ட் டு பிகம் பார்ட்னர் வித் காட்? இதுதான் ட்ரீட்மெண்ட். உன்னை தொட்டா என் கண்மணியை தொட்டன்னு தான் நிறுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தொட்டு பார் என்னெல்லாம் பண்ணுறாரு பார். Why can't you become that special someone who loves the Lord and the Lord loves you? என்னங்க இதெல்லாம் நடக்குமா? ஏங்க மோசஸ் ஒரு கொலைக்காரங்க. அந்த கொலைக்காரனை வந்து எல்லாரும் தொத்திடுறாங்க. உன்னை எவன்டா வர சொன்னா போடான்னு.
அவரும் ஆண்டவரும் ரொம்ப நம்ம ஊர் பாஷையில் என்ன பண்ணுறாங்க, ஃபிட்டிங் ஆகிட்டாங்க. அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. யார்? கொலைக்கார மோசஸ். சொல்லுங்கள் திருப்பி, என்ன மோசஸ்? சத்தமாக சொல்லுங்கள். கொலைக்கார மோசஸும் கடவுளும் ரொம்ப கிரிப் ஆகிட்டாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கங்க. ஃப்ரெண்டுனா எந்த லெவலுக்குன்னா, இவர் வந்து கடவுள்கிட்ட சொல்கிறாரு, கடவுள் வந்து கோவம் வந்துச்சு. ஆண்டு சொல்கிறார், நான் இந்த ஆளுங்களெல்லாம் இங்கே வனாந்தரத்தில் அடிச்சு சாவடிக்க போகிறேன்டா, இங்கேயே புதைச்சிட்றேன்னா. இவர் சொல்கிறாரு, ஆண்டவரே அந்த மாதிரிலாம் செய்யாதுங்க, ஏன்னா உங்கள் பேர் கெட்டு போயிடும். எகிப்தில் என்ன சொல்லுவான், ஏதோ அவசரத்தில் கூட்டிட்டு போக முடியலன்னு பாதி நேரத்தில் என்னமோ ஆஃப் பேக்டாக என்னத்தையும் வேலைக்கு சாவடிச்சுட்டுக்கிறாரு. ஒழுங்காக சொன்னது கூட செய்ய முடியலன்னு உனக்கு தான் கெட்ட பேர் வரும். நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் அப்படின்ட்டு இங்கிலீஷில் சொல்லுது, அண்ட் காட் ரிப்பென்டட் ஆஃப் ஹிஸ் தாட். என்ன வார்த்தை! கடவுள் வந்து இந்த கொலைக்காரர் சொல்லி அவர் ரிப்பென்ட் பண்ணாராம், மனசை மாற்றிக்கிறான்டான்னு. அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டாங்களா? அப்போ ஒரு கொலைக்காரன் வந்து ஆண்டவர்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக ஃப்ரெண்ட் ஆக முடியுமா? அப்போ நீ ஆக முடியாதா? முடியுமா முடியாதா? சொல்லுங்கள், முடியுமா முடியாதா? அப்போ என்னத்தை வேஸ்ட் பண்ணுறோம் டைமு? அவர் ஃபோக்கஸ் இஸ் டு பிகம் அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட், நாட் அ ரிலீஜியஸ் பர்சன். என் பையன் பைபிள் காலேஜுக்கு போகிறதுக்கு டிசைட் பண்ணி அனுப்ப போல் ஃபஸ்ட்டு ரிக்வெஸ்ட்டு, தம்பி நீ பூசாரியாக ஆகிடாத, நீ போய் கற்றுக்கிட்டு மற்றவங்க லைஃப்பை எலிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக மாறணும். கரெக்ட் இல்லையா? கரெக்ட் இல்லையா? இன்றைக்கி நம்ம லைஃப்பில் வந்து கடவுளுடைய ஃப்ரெண்ட் ஆகணும் சார். ஃப்ரெண்ட் ஆகிட்டா அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம சொத்தாக மாறுவோம். தாவீது சொல்கிறாரு, நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன் சொல்கிறாரு. அங்கே சங்கீதம் 18:29 அதோடு முடிப்போம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உம்மாலே என் தேவனாலே. வாட் இஸ் தட் கான்ஃபிடன்ஸ்? லுக் அட் தட். இங்கிலீஷில் வாசிங்க. For by thee I have run through a troop, by my God I leaped. இது மாதிரி, that means it's a past tense. செஞ்சிருக்கிறாரு. நான் செய்வேன்னு சொல்ல, I've done that. How can you go through a camp? What confidence? I can scale the wall. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதத்தையும் செய்கிறது கடவுளுடைய பலன் கிருபை, த்ரூ காட் தான் சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் இந்த அனுபவம் வரணுன்னா, ஆண்டவர் எவ்வளோ தூரத்துக்கு அவரோட ஃப்ரெண்டாக மாறி, அதில் ரகசியம் இன்னொன்று இருக்குது. அந்த ரகசியம் என்னன்னா, there are people we are walking with eyes. நான் கூட பாருங்கள், கிளாஸ் போட்டுக்கிறேன், கண்ணாடிலாம் போட்டுக்கிறோம். we are used to look. திருப்பி சொல்லுங்கள், இதோட முடிக்கிற இந்த பாயிண்ட் ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட். we are used to look, சொல்லுங்கள், but God wants us to see. சும்மா அப்படி பார்க்குறோம் சார், எல்லாத்தையும் பார்க்குறோம் சார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, you have to see. அந்த வேலைக்காரன்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவரே இவன் பார்க்குறான், இப்போ அவன் கண்ணை தர, let so that he can see. இன்றைக்கி நம்ம நார்மலாகவே நம்ம பீப்புள் must become who can see through. நீங்கள் என்ன ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு டிசர்ன்மெண்ட் கொடுங்க. அந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டா சார், 2 ராஜாக்கள் 6:17 வாசிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். தமிழில் பார்க்கும் தான் இருக்குது, ஆங்கிலத்தில் லுக்கு நம்ம சி பண்ணோம். அது தமிழோ இங்கிலீஷ் என்னன்னா, வெறுமையாக மேலே பார்க்குறது வேற, உள்ள பார்க்குறது வேற. அப்போ அவர் ஜெபம் பண்ணி கண்ணு திறந்த உடனே தான் வேலைக்காரனுக்கு ஐயோப்பா இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா நம்மளோட தைரியம் வந்துச்சு. இன்றைக்கி நம்ம கண்ணு திறக்கணும். இன்றைக்கி இவ்வளோ தூரம் பேசுனது எதுக்கு நம்ம, உங்கள் கண்ணு திறக்கணும். திறந்தால் தான் நீங்கள் யாருன்னு தெரியும். நீ கான்ஃபிடென்ட் பர்சனாக இருப்ப. You can face any situation. You don't be a coward. You don't need to be a chicken. You will be a brave heart lion. Because of the knowledge of this God's presence in your life. So you are very special, ma. உன்னை நம்பி ஆண்டு இருக்கிறார். பட் நீங்கள் யாரோட பார்ட்னர் ஆகணும்? கடவுளுடைய ஃப்ரெண்ட் ஆகணும். உன்னை பலப்படுத்துறவங்களோட ஃப்ரெண்ட் ஆகணும். இந்த மாதிரி ஒரு ஐக்கியத்தில் கேட்க தான் நம்ம வளருவோம்.
நெகட்டிவ் திங்ஸ் கேட்க கேட்க நம்ம லைஃப் நெகட்டிவ் ஆகிடும். ஸோ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம், லைஃப் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், நமக்கு லைஃப்பில் எது ரொம்ப முக்கியம்னா ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ். அந்த யோனா எதை விட்டு ஓடினா? ஆண்டோட ப்ரெசன்ஸை விட்டு ஓடினார். ஆண்டோடைய பிரசனத்தை விட்டு போல ஆண்டோடைய பர்பஸ் விட்டு போனான். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் டேக் சம் லிட்டில் டைம் டு டெவலப் க்ளோஸ்னஸ் வித் காட். நீங்கள் வளரணும். கடவுளுக்குள்ளே வளர்ந்து நீங்களும் ஒரு வீராங்கனையாக மாற போல யூ வில் see the blessings of God in the area of health, in the area of finance. கரெக்டாக in your relationship வாழ்க்கை செழிக்கிறத பார்ப்போம். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம், ஜெபிக்கிற வாழ்க்கை, நம்ம பைபிள் வாசிக்கிறதுல எப்படி, இதிலலாம் வளர போல் நமக்கு மற்றவன்கிட்ட பிச்சை எடுக்க தேவையில்லை. யூ அண்ட் காட்ஸ் ப்ரெசன்ஸ் வில் என்ரிச் யுவர் லைஃப். யூ வில் நாட் பி ஈஸிலி லிவிங் வித் ஃபியர். பயம் இருக்காது உங்களுக்கு. கான்ஃபிடென்ட்டாக இருந்து, ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லை, கான்ஃபிடென்ஸ். என் கூட இருக்கிறது கடவுளுக்கிற நான் அவனை காட்டிலும் பெரியவன். நான் வந்தேன்னா நீ கீழே இறங்குவேன், நான் உன்கிட்ட பவ் பண்ண மாட்டேன். அது திமிர் மாதிரி இருக்கும், பட் அதுதான் ரியாலிட்டி. இதுதான் ரியாலிட்டி. அந்த கோலியாத்தை அந்த சின்ன பையன் மாதிரி வந்தான்னு நினச்சாங்க. அவன் என்ன சொன்னான்? இன்றைக்கி ஒன்றை பார், மத்தியானம் சாப்பாடு மாதிரி அடிக்கிறவன், குருவி அடிக்கிற மாதிரி அடித்தான். அடித்து வெட்டி விட்டான். அவ்வளோ பேர் கோலியாத்து சேனையே பயந்துட்டு இருக்குது. சின்ன பையன் வந்து என்ன சொல்கிறான்? நான் கடவுளுடைய பலத்தில் வரேன். சார், இந்த மாதிரி ஒரு ஆளாக தான் நீங்கள் மாறணும். தாவீது அன்னைக்கு இருந்தார், எலிஷா இருந்தார், அவர் இருந்தார், இவர் இருந்தார். இந்த நாட்களில் இந்த யுகத்தில் நான் இருக்கிறேன். அப்படி சொல்கிறதுக்கு ஆசையா? இந்த நாட்களில் 2024, 25 இதில் நான் இருக்கிறேன். பைபிள் எழுதிக்கிட்டே போனாங்கன்னா என் பேர் அங்கே வரணும். பவுல், பேதுரு இருந்தா மாதிரி நான் இருக்கிறேன். I want to be a child of God. I want to be in partnership with God. அப்படின்ட்டு நம்ம எழும்புவோம். Take a closer look at your life. I want to pray for you. ஆண்டவரே, உம்முடைய கரம் அவர்கள் மேலே இறங்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் மேலே உங்களுடைய தொடுதலை உணரட்டும் ராஜா. You are the holy God of miracle, Lord. Touch their spirit, their soul, their body, their finance, everything. இப்பொழுது அவர்கள் மேல் உம்முடைய கரம் இறங்கி ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். அவளோடு உம்முடைய பிரசனம் போட்டு ஆண்டவரே. I pray for a miraculous flourishment in their finance, Lord. அவங்களுடைய ஃபைனான்ஷியல் எல்லா கட்டுகளும் உடைத்து ஒரு ரிலீஸ் ஃபைனான்ஸ் into them, Father. We proclaim a supernatural flow of financial blessings, opening new doors. மனதுக்கு எண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவரே நீர் செய்ய வல்லவராக இருக்கு. Let a miracle spring forth. Bless them in Jesus' name we pray. Amen. Amen.